ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இருந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 26ஓட கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ்னு பார்த்தா கேரளா அவங்களோட ஃபஸ்ட்டு டிராகன் ஃப்ளை ஃபெஸ்டிவலை கூடி சீக்கிரம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை யார் யாரெல்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா WWF இந்தியா ஸ்டேட் யூனிட், அதாவது வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், அவங்களும் சொசைட்டி ஆஃப் ஓடோனேட் ஸ்டடீஸும் அண்ட் தும்பி புராணமும் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் டிராகன் ஃப்ளை ஃபெஸ்டிவலை கேரளாவில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பி மஹோத்சவம் 2020. இது எதுக்காக இதை கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தா ஃபெஸ்டிவலில் இந்த டிராகன் ஃப்ளைஸோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட ரோல் இந்த என்விரான்மெண்ட்டில் என்னங்கிறத பற்றி பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிராகன் ஃப்ளை ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலோட அஃபீஷியல் மேஸ்காட், அதாவது அஃபீஷியல் லோகோ என்னென்னு பண்ணிங்கன்னா பண்டாலோ. இப்போ நம்ம வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWFோட பிரசிடென்ட் யாருன்னு பார்க்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷேத் நரோஜி காட்ரேஜ். செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நேஷ்னல் அஃபேர்ஸ் பற்றின ஒரு நியூஸ். இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் ரோப்வே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி, அசாமில். இது எந்த ரெண்டு பேங்க்கை ரிவர் பேங்க்கை கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் பேங்க் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவரை. இதை யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் ஹிமாந்த பிஸ்வா சர்மாவும் அண்ட் குவஹாத்தி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சித்தார்த்த பட்டாச்சாரியாவும் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர் ரோப்வேன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் லாங் ரோப்வேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ ருபீஸ்க்கு இந்த ரோப்வேவை பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 56 crore rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரோப்வேவை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் அண்ட் சவுத் பேங்க்கை ட்ராவல் பண்ணுற டைம் 8 minutesக்கு ரெடியூஸ் ஆகணும் சொல்லியிருக்காங்க. அசாமோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பூர். சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபர்னந்த சோனோவால். நேஷ்னல் பார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ருக் சைக்கோவா நேஷ்னல் பார்க், காசிரங்கா நேஷ்னல் பார்க், மனாஸ் நேஷ்னல் பார்க், நமேரி நேஷ்னல் பார்க், தி ஓரங் நேஷ்னல் பார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ்ன்னு பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், அதாவது திருநங்கைக்காக இந்தியாவோட ஃபஸ்ட்டு 30 மெம்பர் நேஷ்னல் கவுன்சில் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16 ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 கீழே இந்த நேஷ்னல் கவுன்சிலை செட்டப் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னல் கவுன்சிலில் எவ்வளோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ். அதில் யார் யார் இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், 13 மெம்பர்ஸ், 14 நாமினேட்டட் மெம்பர்ஸ் அண்ட் 1 மெம்பர் செக்ரட்டரி. மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சனாகவும், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் எக்ஸ் அஃபீஷியோ வைஸ் சேர்பர்சனாகவும் இருக்க போகிறாங்க. மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவார் சந்த் கீலோட். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பால் குர்கார். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் பண்ணால் கவர்மெண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஃப்ரீ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன டேக்ஸ்ன்னு பண்ணால் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடான டேக்ஸ். இதை யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் 20 lakh இருந்ததுன்னா அவங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த லிமிட்டை 40 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அவங்க இந்த காம்பன்சேஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்க, இல்லாட்டி ஆட் பண்ணாங்கன்னா அவங்க 1% மட்டுமே இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29th October 1946. ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ்ன்னு பார்த்தா இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு நேஷ்னல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. இதை யார் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வி முரளிதரன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, அண்ட் சர்தர் உமர் ஜாக்கோவ், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உஸ்பெகிஸ்தானும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லைன் ஆஃப் கிரெடிட், பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகே, இங்கே லைன் ஆஃப் கிரெடிட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். 2 கண்ட்ரிக்கு நடுவில் இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும். இப்போ வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க உஸ்பெகிஸ்தானுக்கு. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அதுதான் லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கிரெடிட்க்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஒரு பீரியடும் செட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற லிமிட்டும் அண்ட் எவ்வளோ பீரியடுக்குன்னு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு சர்டன் பீரியட்குள்ளே அதை வந்து திருப்பி தரணும். அண்ட் அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உஸ்பெகிஸ்தானோட பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷகாவத் மிர்சியோயோ அண்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா அரிப்போவ். கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா டஷ்கெண்ட். கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானி சாம். இப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ், ஸ்கீம்ஸ் அண்ட் கேம்பெயின் பற்றின நியூஸ் பார்க்க போகிறோம். ஒடிசா வந்து ஒரு புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாக் ஃபிஷ் ஃபார்மிங் டெக்னாலஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. இதை வந்து யார் வந்து லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒடிசா கவர்மெண்ட் தான் இந்த புது ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் அக்வா கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. எது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பயோஃப்ளாக் டெக்னாலஜிஸ் மூலமாக. இந்த பயோஃப்ளாக் டெக்னாலஜி என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி அக்வா கல்ச்சர் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிஷ் ஃபார்மர்ஸ் அண்ட் யங் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து அவங்களோட இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட லைவ்லிஹுட்டை அவங்களே, அதாவது அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷி லால். இதோட நேஷ்னல் பார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டர்கனிகா நேஷ்னல் பார்க், சிம்ப்ளிபால் நேஷ்னல் பார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஓப்பன் ஏபிஐ சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேது ஆப்பில். இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புளையும் பிஸ்னஸையும் அண்ட் எக்கானமியும் வந்து திருப்பி நார்மலுக்கு கொண்டு வருது தான். இதை யார் யாரெல்லாம் இதை அவைல் பண்ணலாம், யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஆர்கனைசேஷன் அண்ட் பிஸ்னஸ் என்டிட்டிஸ், அதில் வந்து மோர் தேன் 50 எம்ப்ளாயிஸ் இருந்தால் இந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரோக்கிய சேது ஆப் தான் வந்து மோஸ்ட் டவுன்லோடட் கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. இதை இனிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் COVID-19 கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மூலமாக வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இதை வந்து பிஸ்னஸ் பீப்புள் வாங்கிறது மூலமாக அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களோட அசஸ்மெண்ட்டையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் தான் டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு புது கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்காக. அந்த கேம்பெயின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிராமன் மஸ்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அபியான்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து வேரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் போர்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன் எஜுகேஷனுக்காகவும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும் இதில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 15 டே கேம்பெயின். எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து 70 ஸ்கூல்ஸில் வந்து இந்த கேம்ப்ஸ் போட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. டெல்லியோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார் அண்ட் இட்ஸ் மானுமெண்ட்ஸ், ஹுமாயூன் டாம், ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ். இதோட ஏர்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சாஃப்டார்ஜிங் ஏர்போர்ட், ஹிண்டன் ஏர்போர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கே சிங் படூரியா அவர் தான் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். அவர் என்ன லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஐஏஎஃப். இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐஏஎஃப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை பற்றின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஆப்பில் வந்து அவங்க பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
இந்த ஆப் வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் 1932. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸ். நபார்டு வந்து ஒரு கிரெடிட் கேரண்டி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கும் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டெடிகேட்டட் டெபிட் அண்ட் கிரெடிட் கேரண்டி ப்ராடக்ட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ஃப்ளோவெல்லாம் வந்து ப்ராப்பராக நடக்குதாங்கிறதுக்காக என்ஷூர் பண்ணுறதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நபார்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 1982. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இவங்களோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த ரஜுலு சிண்டாலா. இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து அவங்களோட பேங்கிங் சர்வீசஸை ஆதார் கார்ட்ஸ் மூலமாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பேசிக் பேங்கிங் சர்வீசஸ் லைக் கேஷ் வித்ட்ராயல் அண்ட் பேலன்ஸ் என்கொயரியை இது மூலமாக பண்ணிக்கலாம். ஏஇபிஎஸ்னா ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா. எப்போ ஃபவுண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2010. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ஓயு அக்ரிமெண்ட் ரிலேட்டட் நியூஸ். இந்தியாவும் ஏஐஐபியும் சேர்ந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா மும்பை அர்பன் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் 3க்காக. எவ்வளோ லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $500 மில்லியன். இது வந்து எதுக்காக சைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன் மும்பையில் இருக்கிற நெட்வொர்க் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லோன் வந்து எவ்வளோ இயருக்கு வந்து கிரேஸ் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 5 இயருக்கு கிரேஸ் பீரியட் இருக்குது. அண்ட் மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். ஏஐபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங், சைனா. இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜின் லிங்க்விங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்ஓஐ ரிலேட்டட் நியூஸ். இமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் நியூ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிட்டடோட. எவ்வளோ ஒர்த் இந்த எம்ஓஐன்னு பார்த்தீங்கன்னா 110 crores ஒர்த் எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பட்டிங்கிற ஒரு இடத்துல வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் யூபிஎஸ், ஹை கெப்பாசிட்டி இன்வெர்ட்டர்ஸ், ஆக்சிமீட்டர்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை வந்து செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் தாக்கூர். கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லா சம்மர் கேபிட்டல் அண்ட் தரம்சாலா வந்து வின்டர் கேபிட்டல். இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகும் டெக் மஹேந்திராவும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்கள், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள. டெக் மஹேந்திரா வந்து யாரோட இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்தோம்னா வின்னர்ஸ் ஆஃப் உமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா WTA அவார்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து, அதாவது அது என்னென்னு பார்த்தா ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் நிதி ஆயோக். இது மூலமாக என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா உமன் லீடர்ஸை வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. எந்தெந்த செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டார், அப்புறம் லைஃப் சயின்சஸ், அக்ரிடெக், எஜுகேஷன், இந்தந்த ஃபீல்டெலாம் தான் வந்து இவங்க இது பண்ண போகிறாங்க. டெக் மஹேந்திராவோட MD and CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா CP குர்னானி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனே. நிதி ஆயோக் எப்போ ஃபார்ம் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2015. இதோட சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா PM நரேந்திர மோடி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ்னு பார்த்தீங்கன்னா CMIA வந்து UNDPயோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா MSMEக்கு ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து செட்டப் பண்ணுறதுக்காக. எதுக்கான்னு பார்த்தா MSMEக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஹெல்ப் டெஸ்க் கால் பண்ணி அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சேஃப்டி கைட்லைன்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் ரெகுலேட்டரி நார்ம்ஸ் என்னென்ன, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன, அப்புறம் ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த மெயின் எய்ம். எது மூலமாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெபினார் மூலமாக இல்லாட்டி ஒரு கன்சல்டேஷன் மாதிரி பண்ண போகிறாங்க. ஹெல்ப் டெஸ்க் எது வரைக்கும் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். CMIAவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் மரத்வாடா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்லேஷ் டூட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. UNDPயோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அகிம் ஸ்டெய்னர். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க், USA. MSMEயோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2007. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றின நியூஸ் பார்க்கலாம். சைனா வந்து ஒரு புது ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஃபோன் 905. எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜிக்வான் சேட்டலைட் லான்ச் சென்டர்லேருந்து. இது வந்து லாங் மார்ச் 2D கேரியர் ராக்கெட் மூலமாக ஆர்பிட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டெஸ்ட் சேட்டலைட்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு சேட்டலைட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா டியான்டோ 5. இது வந்து 343rd மிஷன் ஆஃப் த லாங் மார்ச் ராக்கெட் சீரீஸ்னு சொல்கிறாங்க. சைனாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங். கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரென்மின்பி. பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜின்பிங். இப்போ நம்ம பார்க்க போது ஒரு அவார்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ். வாட்டெக் வாக்பேக் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் குளோபல் வாட்டர் அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். அவங்க வந்து வாட்டர் டெக்னாலஜியை வச்சு எப்படி வந்து வாட்டரை ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குது சென்னையில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரிஷரி ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பிளான்ட். இது மூலமாக வந்து அவங்க 45 மில்லியன் லிட்டர்ஸ் டே வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர்ஸை வந்து ரீயூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்டுக்கு டிஸ்டிங்ஷன் அவார்டு வந்து கிடச்சிருக்கு. எந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆஃப் தி இயர் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சென்னை தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டி வந்து மோர் தேன் 20% ஆஃப் த வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் வாட்டர் அவார்ட்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டெக் வாக்பேக் லிமிட்டடோட CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மிட்டல். எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1924. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இப்போ நம்ம பார்க்க போது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றின நியூஸ். தி புக் டெல்லி ரியாட்ஸ் 2020 த அன்டோல்டு ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா அரோரா, சோனாலி சிட்டல்கர் அண்ட் பிரர்னா மல்ஹோத்ரா. இவங்களாம் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியோட டீச்சர்ஸ். இதை யார் பப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கருடா பிரகாஷன். இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ். அவர் தான் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி இந்த ஈவெண்ட்டில். அண்ட் இதை யார் முன்னிலையிலையும் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடர் கபில் மிஸ்ரா முன்னிலையிலையும். இந்த கருட பிரகாஷனோட ஃபவுண்டர் அண்ட் CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கராந்த் சானு. ஹெட் ஆஃப் சேனல் பார்த்தீங்கன்னா குருகிராம், ஹரியானா. இன்றைக்கி நம்ம எல்லா நியூஸையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து பயனடைவாங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி. பை.